ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பேபிகார்ன் 65 ஹோட்டலில் எப்படி மொறு மொறுன்னு செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் சிம்பிளாக டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிகார்ன் 65 பண்ணுறதுக்காக ஒரு பேக்கெட் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். பேபிகார்னை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பேபிகார்னையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பேபிக்கான கட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த தண்ணியை நல்லா காய விட்டுறலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கானை போட்டுட்டு இந்த சுடுதண்ணிலே ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற பேபிகார்னை போட்டுட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுறலாம். மசாலா பேபிகார்ன் எல்லாமே நல்லா ஒட்டுறபடி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. நல்லா பரட்டி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேபிகார்னை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. பேபிகார்னை போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுறலாம். பேபிகார்ன் 2 பக்கமுமே நல்லா வந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். இந்த கருவேப்பிலையை பேபிகார்ன் மேலே தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட பேபிகார்ன் 65 வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இது நம்ம டீ சாப்பிட்ற டைமில் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.